ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் பிளாகர் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டுடே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உக்கடத்தில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லா ஃபிஷ்ஷுமே வெரைட்டியாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெத்திலி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாலை மத்தி, அப்புறம் கேரளா மத்தி எல்லாமே செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய மீனும் எல்லா மீனும் வந்து பெருசாக சூப்பராகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, உள்ளே போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இங்கே எப்போவுமே ரெகுலராக நாங்கள் வந்து இந்த மீன்கார அண்ணாக்கிட்ட எப்போவுமே மீன் வாங்குவோம். சரி அண்ணா, 1 கிலோ மீன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம். அந்த அண்ணா வந்துட்டு 200 ருபீஸ்ன்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் மத்தி வந்து 1 கிலோ வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன், அதுவும் சரி அண்ணா 1 கிலோ கொடுங்கன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டோம். நண்டு பார்த்தோம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா 250 300 சரி வேண்டாம், நண்டு ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நண்டு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மத்தி மீன் 1 கிலோவும், ஐல மீன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி பீஸ் 1 கிலோவும், இது மட்டும் நாங்கள் இப்போ வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 வீக்குக்கு முன்னாடி வந்து நாங்கள் மீன் வாங்கினோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீன் வந்து விலை ஜாஸ்தியாக இருந்தது. மத்தியே வந்து பார்த்திங்கன்னா 400 450 சொன்னாங்க. அப்போவும் நாங்கள் மீன் வந்து வாங்காமல் வந்து சிக்கன் மட்டன் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். மீன் எல்லாமே இங்கே எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே வந்து மீன் மார்க்கெட்டில் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ், உக்கடை மீன் மார்க்கெட்டில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே மீன் வாங்குவோம். நீங்கள் எங்கே வாங்குவீங்க, என்ன வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருந்தது. சங்கரா மீன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வலை மீன், எல்லா மீனுமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீனுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லா மீனுமே நாங்கள் பார்த்தோம். சரி நம்ம இந்த மீன் மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கலாம், எதுக்கு சும்மா கசன்னு மீன் வாங்கிட்டு போயிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மொத்தமாகவே ஒரு 3 கிலோ மீன் வாங்கிட்டு, அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன செஞ்சாலுமே எங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க சேச்சி. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா மாதிரி கொஞ்சம் வயசானவங்க தான். அதனால் சரின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மத்தி மீனும் 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீனும் அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லம்மா, மீனே கிடைக்காம இருந்துச்சு, மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கிட்ட தான் நாங்கள் ஐல மீன் வாங்கினோம். பார்த்திங்கன்னா இங்கே பாக்ஸில் பாருங்கள், ஐல மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஐல மீன் தான் வந்து நாங்கள் 1 கிலோ வாங்கணும். இந்த ஐல மீன் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் சொன்னார். கம்மி இல்லையானான்னு கேட்டோம். இல்லை மீன் கம்மி இல்லை, மீனெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தினார். அப்புறம் மத்தி எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது, எதுக்கு போய் அந்த பக்கம் மத்தி வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் வாங்கின மத்தி வந்து பார்த்திங்கன்னா சாலை மத்தி, எங்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் மத்தினார். அப்படியாண்ணா, சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து வாங்குகிறோம். நாங்கள் அந்த மத்தி மீன் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோமே சாலை மத்தின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் ஐல மீன் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீனெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க பாருங்கள் மிளகுச்சார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் தேங்காய் ஊற்றி குழம்பு வைக்கல, இன்றைக்கி நாங்கள் மிளகுச்சார் தான் வச்சோம். தேங்காய் எண்ணெயெல்லாம் ஊற்றி சூப்பராக செமையாக இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகுச்சார் யாருக்கெல்லாம் வந்து மிளகுச்சார் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மிளகுச்சார், மீன் குழம்பு மிளகுச்சார் பிடிக்குமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றினா பிடிக்குமாங்கிற சொல்லுங்கள். மிளகுச்சார் பிடிச்சவங்கள ரெட் டாட் கொடுங்க. தேங்காய் ஒழிச்சு பிடிச்சி குழம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஆட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.